Let me ask you a question. Who was the first die? Let me ask you a question. Who was the first die? ஹலோ பிரதர், உங்களை அர்ஜென்ட்டாக மீட் பண்ணோம். வாங்க பிரதர். வாங்க பிரதர். உக்காருங்க பிரதர். பிரதர், ஆப்பிள் முதல்ல மறைச்சாங்க நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதுக்கு நீங்களே பதில் சொல்லிடுங்க பிரதர். எனக்கு தூக்கமே வர மாட்டேங்க பிரதர். சூப்பர் பிரதர், நல்ல கேள்வி கேட்டீங்க. இதுக்கான விளக்கத்தை நம்ம பைபிளில் பார்க்கலாம். நாம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 3-5 வசனம் படிக்கலாம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிழத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையேற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. பிரதர், இதை நீங்கள் கவனிச்சிங்களா? தேவன் ஏன் ஆபேலோட காணிக்கையை அக்செப்ட் பண்ணாரு, அப்புறம் கேனோட காணிக்கையை ஏன் ரிஜெக்ட் பண்ணாரு? தேவன் காயினோட பலியை ரிஜெக்ட் பண்ண 2 காரணங்கள் இருக்கு. 1, பாவம் மன்னிக்கப்பட ரத்தம் தேவை. இதற்கு ஆதார வசனமா எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சக்குரிய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆபேலோட பலியில ரத்தம் இருந்தது, ஆனா காயினோட பலியில ரத்தம் இல்லை. 2வது காரணம், தேவனுக்கு என்ன பொருள் பலி செலுத்துறோம்ன்றதை விட எப்படி பலி செலுத்துறோம்ன்றது தான் முக்கியம். இதுக்கு ஆதார வசனமா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கலாம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினோட பலியையும் மேன்மையான பலியாய் தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். இதனாலதான் காயினோட காணிக்கைய தேவன் அங்கீகரிக்கல. ஆனா பிரதர், தேவன் காயினுக்கு ஒரு இன்னொரு சான்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லையா பிரதர்? பிரதர், தேவன் ஆல்ரெடி காயினுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கார் பிரதர். எப்படின்னு பார்க்கலாமா? தேவன் காயின்கிட்ட பேசும்போது அவர் எச்சரிக்கிறார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றிருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். இவ்வளோ சொல்லியும் காயின் தன் சகோதரனை கொன்றான். அப்போ கூட காயின் ரியலைஸ் பண்ணல. அப்போ அவர் தன்னை தாழ்த்திக்காம பொறாமப்பட்டாரா? மட்டும் படல பிரதர், அதுக்கான மேலான காரியங்களும் பண்ணியிருக்காரு. இதை பத்தி அப்போஸ்தலர் யோவான் என்ன சொல்லிருக்காரு பாப்போமா? பொல்லாங்கினால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். ஆபேல் எப்படி தன் சொந்த சகோதரால கொலை செய்யப்பட்டாரோ, அதே போல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சொந்த சகோதரால கொலை செய்யப்பட்டார். ஃபெய்த் எப்படி ஏபிள் அவரோட காணிக்கையை தேவனுக்கு செலுத்தினாரோ, அதே போல் நம்மளும் ஃபெய்த்தோட காணிக்கையை செலுத்தினா தேவன் நம்மளை அக்செப்ட் பண்ணுவார். பிரதர், உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ரொம்ப நல்லா புரிஞ்சுச்சு. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்காக Stay tuned to find out.